இப்ப இங்கிலாண்டை ரிவெஞ்ச் எடுக்கணும்னா நம்மால் ஒருத்தவங்க டீம் கோச்சாவே ஆகணும்டா. கோச் ஆனால் மட்டும் பத்தாது, அவங்க ஜனம் அவனை முயசாக நம்பணும். நல்லா ஷார்ப்பான பிடிங்களா தான் அது முடியும். உன்னால முடியும். அதாவது மக்களே, இது வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, அது அப்படியே போடணும்னு நினைச்சோம். ஸோ நைஸ் ஒன், நைஸ் கமெண்ட். நிரஞ்சன் ப்ரோ, குட் ஒன். இங்கிலாந்து பத்தி பேசுறப்போ டேய் அவனுங்க பங்களாதேஷ் வந்து சொல்லுவாங்க, நம்ம கிட்டே பங்களாதேஷ் கிட்டே சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஒரு பாயிண்ட் ஆச்சு இருக்குது, உங்ககிட்டே எவ்வளவு பாயிண்ட் இருக்குது, என்ன இருக்குது, நீ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்ததே நெதர்லாந்து போட்ட பிச்சடா அப்படின்ற மாதிரி இங்கிலாந்து அந்த ஒரு கேவலமான நிலைமையில இருந்துகிட்டு, இதெல்லாம் நாங்க ஏன் வந்து இப்ப இங்கிலாந்து திடீர்னு பேஷ் பண்றோம்னு நினைக்காங்க. மைக்கேல் வாக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இங்கிலாந்து டீமோட முன்னாள் கேப்டன் இருக்காருல்ல, அவர் வந்து லைக் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டுமா, ட்விட்டர் அவர் எடுத்து பார்த்தாலே இந்தியாவை கலாய்க்கிறது மட்டும் தான் அவர் முழு வேலை ஜாபா வச்சிருக்காரு. அவர் கமெண்டேட்டர் ஜெர்னலிஸ்ட் சொல்லிப்பாரு. ஆனா ஃபுல்லா இந்தியாவை போட்டு பேஷ் பண்ணிக்கிட்டு, இந்த இந்தியா வந்து ஃபைனல்ஸ் போறாங்கல்ல, அதுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் சாம்பியன்ஸ் ஆஃப் இஸ் கோயிங் அண்ட் எக்ஸ்பெக்டட் வேன்னு சொல்லி சிரிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து நக்கலா பேசிட்டு இருக்காரு. அவருக்காக அந்த இது சொல்லணும்னு நினைச்சோம். நீங்கதான் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சீங்கன்னு வெளியே போய் சொல்லிடாதீங்கடா. வெக்கம் அசிங்கமா இருக்கடா. ஒரு இந்தியன் ஃபேனா எனக்கு, ஒரு கிரிக்கெட் ஃபேனா எனக்கு அசிங்கமா இருக்கடா. ஒரு பாயிண்ட் கூட ஐயோ, இதுல இவனுங்க வெட்டி முடிக்கிற ஆட்டிடியூட் வேற. நாங்க வந்து சப்கான்டினென்ட் போனா வந்து பிராக்டிஸ் எல்லாம் பண்ண மாட்டோம், நாங்க டேரக்டா சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வந்து ஜெயிப்போம், ஃபைனல்ஸ்ல வந்து இந்தியா வந்து போடுவோம், இப்ப எல்லாம் வந்து எப்பா 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 டே பரமா படிடா அந்த மாதிரின்ற மாதிரி. டே பரமா விளையாடுங்கடா, ஒழுங்கா விளையாடிட்டு வந்து பேசுங்க, யாரும் வேணாம்னு சொல்ல. ஆஸ்திரேலியா மாதிரி இந்த மாதிரி பேசுறாங்கன்னா கூட ஒத்துக்கலாம், ஏன்னா அவங்க நிறைய அச்சீவ் பண்ணிட்டாங்க பேசுறாங்க. அதுவும் நீ வென்யூ கின்யூ எல்லாம் பேசுறாருல, 2013 மட்டும் எங்க அண்டார்டிகாலியா வச்சாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அவங்க ஊர்ல அவங்க பேக் யார்ட்ல அவங்களே தான், அவன் ஊருக்கே வந்து அவன் பேக் யார்ட்லயே போட்டுப்படா. அதுதான், அதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியாது போல, மைக்கேல் வான் கண்ணுக்கு. அவட்டா மழை மேல பழி போடுவாரு. அந்த மேட்ச் மட்டும் 50 ஓவர் டோர்னமெண்ட் மட்டும் நடந்திருக்கணுமே, நாங்க தான் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு பேசினாலும் பேசுவார் அந்த மனுஷன். எப்பா போரும் ஜாமி. ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லிபீடியா. வீக்லிபீடியா பாருங்க, வீக்லி கிரிக்கெட் எபிசோட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. ஸோ எஸ், ஸ்டார்டிங் எடுத்தோன்னே பார்க்கணும்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி நிலவரம் தான். ஸோ எஸ், அவ்வளோ கலவரங்களுக்கு மத்தியில நியூசிலாண்டும் இந்தியாவும் வந்து மேட்சஸ் ஜெயிச்சுட்டு ஒரு வழியா ஃபைனல்ஸுக்கு போயிட்டாங்கப்பா. அமிட்ஸ்ட் மெனி கான்ட்ரவர்சிஸ் இந்தியா வந்து ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. கான்ட்ரவர்சிஸ் எதுக்கு, அவங்க ஃபைனல்ஸ் போனதுதான். எல்லாமே வந்து பக்காவா ஸ்டேஜ் பண்ணி லைக் சாம்பியன்ஸ் ட்ராஃபியே ரிக்ட் மாதிரி இந்தியாவுக்கு வந்து எல்லாமே சாதகமா அமைஞ்சதுனால இப்போ நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிடுச்சு. இதுக்கெல்லாம் நடுவில் வந்து ஒரு வழியா போயிட்டாங்கப்பா, இந்தியா வந்து ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க. இதுல என்னன்னா, ஒரு தரப்பு வாதம் வந்து நான் சொன்ன மாதிரி லைக் வந்து இது எல்லாமே ஸ்டேஜ்டா இருக்கு, இந்தியாவுக்கு எல்லாம் பக்காவா செட் பண்ணி வச்சு இந்தியாவே ஹோஸ்ட் பண்ணிட்டா கூட இவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்திருக்காது, அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்டான சாம்பியன்ஸ் ட்ராஃபின்ற தாண்டி ஒரு சைடு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சது தானே ஸ்டார்டிங்கே. அப்போ வந்து இந்தியா வந்து தொடர்ந்து 3 மேட்ச் ஆடுது, செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் 5 மேட்ச் ஆடுதுப்பா, அப்படி எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து நீங்க வந்து இந்தியா ஆட விட்டது வந்து தப்பு தானே. இப்போ வந்து நீங்க பேசினா என்ன அர்த்தம்ன்றது இன்னொரு சைடு, ஓகேங்களா. இந்த மாதிரி 2 சைடுமே வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்ம வந்து ஃபைனல்ஸ்ல என்ன நடக்குதுன்னு தான் பாக்குறதுக்கு ஒரே ஆவலா இருக்கும். ஏன்னா ஃபைனல்ஸ் இந்தியா ஜெயிச்சாலுமே வந்து இது என்னப்பா எல்லாருமே பக்காவா பிளான் பண்ணி வச்சு ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு பேசுவாங்க. தோத்துட்டா இது கூட ஜெயிக்க முடியலையா, இன்னும் எதுதாப்பா ஜெயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் நிலவரம். சரி, இந்த 2 பேரும் ஃபைனல்ஸ்க்கு வந்தாங்கல்ல, எப்படி ஃபைனல்ஸ்க்கு வந்தாங்க, ரோட் டு த ஃபைனல்ஸ் அப்படின்லாம் பார்க்க வேணாம். போன வாரம் நடந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி செமிஃபைனல்ஸ் பத்தி ஒரு கிளான்ஸ் ஒன்று பாத்துருவாங்க. இந்தியா வந்து ஆஸ்திரேலியா கூட வந்து செமிஃபைனல்ஸ் ஆனாங்க. ரொம்ப ஒரு அபேட்டடான ஒரு மேட்ச், ரிவெஞ்சு கிவெஞ்சு என்னென்னமோ சொன்னாங்க. பாத்தீங்கன்னா வந்து மேட்ச் வந்து அவ்வளோ வந்து ஹைப்பாலாம் போல. ஆனா ஸ்பெஷலா சொல்லி ஆகணும், விராட் கோலியோட அந்த கன்சிஸ்டன்டான ஒரு நாக்கு போன மேட்ச் ஆடிட்டு ஆஸ்திரேலியா கூட செமிஃபைனல்ஸ்ல வந்து நாக் அவுட்ஸ்ல வந்து ஆடி கொடுத்தாரு. அண்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் 1000 ரன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காரு அவர் நாக் அவுட்ஸ்ல, ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல. ஸோ அது வந்து ஒரு நல்ல ரெக்கார்ட். 84 ரன்ஸ் அடிச்சு டீமோட வெக்ட்ரிக்கு வந்து அவர் எடுத்துட்டு போயிருப்பாரு. அவர் அவுட் ஆகும் போதுமே கூட கேஎல் ராகுல் வந்து ஆப்போசிட்ல வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அவருமே நல்லா ஆடிட்டு இருந்திருப்பாரு, ரியாக்ஷன் கொடுப்பாரு. நான் தான் அடிக்க போறலடா, நீ ஏன்டா அடிக்கிற அந்த மாதிரின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாரு. சொல்லியிருந்திருப்பாரு. அது ரியாக்ஷன் மட்டும் இல்ல, நான் அடிச்சிட்டு இருக்கேன்ல என்ன யார் அப்படின்ற மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனோட ஒரு சொல்லியிருந்திருப்பாரு. அவர் ஹிந்தியில இருக்கும். அந்த இன்னிங்ஸ்லயுமே ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர் 84 அடிச்சதெல்லாம் அங்க மேட்டரே இல்ல. 84 எப்படி அடிச்சாருன்னு பாத்தீங்கன்னா, வெறும் 5 தான் அடிச்சிருந்தாரு. ஃபுல்லா 20 ரன்ஸ் மட்டும் தான் பவுண்டரியில, மீதி 64 ரன்ஸ் வந்து ஓடியே எடுத்திருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த துபாய் கண்டிஷன், பெரிய கிரவுண்ட்ல அந்த ஹீட் அமிட், அப்கோர்ஸ் நைட்டா இருந்தாலுமே அந்த ஹாட் அண்ட் ஹியூமிடா இருக்கிற துபாயில ஓடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியும். ஃபிட்னஸ் சொல்லி ஆகணும். இந்த ஒரு விஷயம் தான் வந்து ஆக்சுவலி டிஃபரன்ஸாவே இருந்துச்சு அந்த மேட்ச்ல. பவுண்டரி கிடைக்காட்டியும் டிஃபென்ஸ் வச்சு டாட் வைக்காம சிங்கிள் டூஸ் 2 பேரும், அவரும் சரி ஸ்ரேயா ஐயரும் சரி, செம்ம இன்னிங்ஸ். எல்லாமே அந்த ஃபிட்னஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கும். அந்த மேட்சோட வந்து விராட் கோலி வந்து ஒரு 217 ரன்ஸ் அடிச்சு லைக் இந்தியாவுக்கு வந்து மோஸ்ட் ரன்ஸ் பை இந்தியன் பேட்ஸ்மேன் ஃபார் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர்
அவர் வந்து சொல்லவே வேணாம், கன்சிஸ்டண்டா எல்லா மேட்சுமே வந்து அடிச்சிட்டு இருக்காரு. அடிக்காத மேட்சே இல்ல. அவர் ஒரு 180 ரன்ஸ் கிட்ட என்னமோ அடிச்சிருக்காரு. ஸோ நல்லா விளையாடிட்டு இருக்காங்க இந்தியா. கூட வந்து டு நோட்டபிளி மென்ஷன் கேஎல் ராகுலா இருக்கட்டும், கில்லா இருக்கட்டும், அக்ஷர் படேலா இருக்கட்டும், கொடுத்த ரோல். கேஎல் ராகுலா வந்து நீ நம்பர் 5ல போடு, நம்பர் 6ல போடு, நம்பர் 7ல போடு, எவ்வளவு அடிப்ப அடி வலிக்கல அப்படின்ற மாதிரி வேலையை கொடுத்த வேலையை கரெக்டா செஞ்சுட்டு இருக்காரு கேஎல் ராகுல். ஹேட்ஸ் ஆஃப். சூப்பரா போயிட்டு இருக்கு இந்தியா பேட்டிங். ரோஹித் சர்மா வந்து ஃபைனல்ஸ்ல வந்து அவருமே பெர்ஃபார்ம் பண்ணா நல்லா இருக்கும். கில் வந்து ஸ்டார்டிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ கொஞ்சம் திரும்ப வந்து அடிச்சா ஒரு யூஸ்ஃபுல் ரன்ஸ் அடிச்சா நல்லா இருக்கும். ஹர்திக் பாண்டியா அந்த மேட்ச் டர்னிங் 3 6 வந்து நம்ம சொல்லி ஆகணும். ரிலீஃப் ஒன்று கொடுத்தாரு. ஏன்னா அவர் வந்து அந்த டைம்ல ஏதாவது கொலாப்ஸ் பண்ணி ஏதாவது பண்ணி விட்டாருன்னா வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போயிட்டு இருக்கோம். மூமெண்டமே மாறாம மூமெண்டம் அப்படியே ஆஸ்திரேலியா எடுக்க பார்த்தாங்க, எடுத்து முடிச்சிட்டு இருப்பாங்க. என்ன நடந்திருக்கும். அதாவது அந்த மேட்ச் அப்படிதான் இருந்துச்சு. ஆஸ்திரேலியா கடைசி டைம்ல கூட டேக் ஆஃப் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. டேக் ஆஃப் இருந்துச்சுன்னா கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான் கழுவி வச்சிருப்பாங்க திரும்ப. ஓகே, நம்ம எல்லாமே முடிஞ்சிருச்சு. நியூசிலாந்து கூட ஆட போறோம். நியூசிலாந்து வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட ஆடின மேட்ச் வந்து நம்ம பார்த்தே ஆகணும். இது என்ன சொல்றது, ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஒன் சைட் டாமினேஷன் மாதிரியே இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா வந்து இப்படி டாமினேட் பண்ணாங்க. சவுத் ஆப்பிரிக்கா தே டிசர்வ் டு பி பிளேட் வெல். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்த்தப்போ இது வந்து ஒரு செமிஃபைனல் பெர்ஃபார்மன்ஸாவே இல்லை. அதுவும் வந்து தேர் ஸ்ட்ரைவிங் ஃபார் அ கப் தீஸ் many years. ஐசிசில வந்து இவ்வளோ டிராஃபி அடிக்கணும்னு சொல்லி இவ்வளோ வருஷமா அவங்க வந்து ஸ்ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா தட் இஸ் நாட் த பெர்ஃபார்மன்ஸ் தே கேவ் இந்த செமிஃபைனல். நான் வந்து பர்சனலா ஃபீல் பண்றேன். லைக் இன்னும் கொஞ்சம் வந்து லைக் ஏதாவது பண்ணிருக்கலாமோ, பவுமா கேப்டன்சியா லைக் என்ன டிஃப்ரெண்டா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கலாமா என்னன்னு தெரியல. பேட்ஸ்மேன் கிட்ட இன்டென்ட் நான் பெருசா பார்க்கல. மில்லர் சோக்கர், ஒன்லி சோக்கர், சோக் ஆல் த டைம். ஏன் அது நீ சொன்னன்றதுக்கு காரணம் அந்த 2013 இருந்து சவுத் ஆப்பிரிக்கா தோக்குறாங்கன்னு தெரியுது எல்லா நாக் அவுட் மேட்ச்லயும். அந்த மேட்சஸ் எல்லாத்துலயும் மில்லர் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதுதான் அதுக்கு அர்த்தம். அதேதான், டீமே சோக் ஆகும் போது தலைவர் மட்டும் சோக் ஆகாம அடிச்சிட்டு இருந்திருக்காரு. அதுதான் நான் சொல்ல வந்த இன்டென்ஷன். அப்புறம் மில்லர் இன்னும் ரெக்கார்ட் எடுத்துருவாரு. லைக் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபிலே ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரியா வந்து 65 balls வந்து கம்ப்ளீட் பண்ணி அந்த பொசிஷன் எடுத்துக்கிறாரு. சவுத் ஆப்பிரிக்கா சைட்ல வந்து மில்லர் வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு. தனி நின்று லோன் ஹேண்டா கடைசி பால்ல வந்து செஞ்சுரி அடிச்சு மேட்சை வந்து தோல்வியில முடிக்கிறாங்க. நியூசிலாந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கேன் வில்லியம்சன் வந்து ஒரு செஞ்சுரி அடிக்கிறாரு. நியூசிலாந்துக்கு ஒரு ஸ்பார்க்ஸ் வருது. எங்க வந்து கேன் வில்லியம்சன் வந்து அடிக்கிறாரு. ஓகே, சம்திங் டேஞ்சர் ஃபார் இந்தியான்ற மாதிரி தான் இருக்கு பாக்குறப்போ. ரச்சின் ரவீந்திரா சொல்லியே ஆகணும். அவர் மொத்தமா அடிச்சது 5 செஞ்சுரி தான். அந்த 5 செஞ்சுரியுமே வந்து ஐசிசி இவெண்ட்ஸ்ல தான் அடிச்சிருக்காரு அவரு. அவர் ரொம்ப டேஞ்சரஸா தெரியுறாரு. ஆக்சுவலி அவர் ஸ்பின்னும் நல்லா ஆடுறாரு, பேசும் நல்லா ஆடுறாரு, சூப்பரா ஒரு நல்ல ஒரு பிளேயரா தெரியுறாரு. அண்ட் வில்லியம்சன் பத்தி சொல்லும் போது இந்தியா கூடயும் ஒரு ஐ திங்க் ஒரு 70 அடிச்சாரு. அந்த ஒரு ஃபைட்டிங்கான ஒரு நாக்கு அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க அந்த டீம். அந்த டீம் இன்னும் டெட்லியா இருக்கும் ஆன் பேப்பர் எனக்கு தெரிஞ்சு. நம்ம என்னதான் வந்து ஸ்பின்னர்ஸ் 4 ஸ்பின்னர் வச்சிருக்கோம்னு சொன்னாலும் 4 ஸ்பின்னர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் ஆல்ரவுண்டர், 2 பேர் வந்து ப்ராப்பரான ஸ்பின்னர், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப். ஆனா நியூசிலாந்துல வந்து 4 ஸ்பின்னர் இருக்காங்க, 4 பேருமே ஆல்ரவுண்டர்ஸ் தான். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காம்பினேஷன்லாம் அடி வாங்கவே இல்லை. கரெக்டா வச்சிருக்காங்க. பிரேஸ்வெல், பிலிப்ஸ், சாண்ட்னர், அப்புறம் வந்து ரவீந்திரா 4 ஸ்பின்னர் ப்ராப்பரா வச்சிருக்காங்க. அண்ட் பேஸ் அட்டாக்குமே இங்க டீசெண்டா இருக்கு. பேட்டிங் 2 டீமுமே ஈக்குவலா இருக்காங்க. என்ன காமெடியா இருக்கும் போதுன்னா 2 டீமுமே வந்து ஸ்பின்னர்ஸ்ல நல்லா எக்யூப் ஆயிட்டு இவங்களும் துபாயில ஆடி ஓரளவு கண்டிஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டாங்க நியூசிலாந்து. சோ அந்த மானக் படத்துல வந்து நைட் எல்லாம் நிக்கிற மாதிரி இப்படி நின்றுட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி சங்கீத சோரங்கள் மாதிரி 2 பேரும் ஆத்த போறாங்க போட்டு கடைசி ஃபைனல்ஸ்ல. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இன்ட்ரெஸ்டிங்கான டஃப் கேமா தான் இருக்கும். கண்டிப்பா அந்த ஒன் சைடட் கேம் ஆக சான்ஸே இல்ல. டஃப் கேமா தான் இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நியூசிலாந்து அப்படின்னு பேசும்போது ஆல்ரவுண்டர்ஸ்ன்றப்போ கிளென் பிலிப்ஸ்க்கு மட்டும் நாங்க தனியா ஒரு செக்மெண்டே வச்சு பேசணும்னு யோசிச்சு வச்சிருந்தோம். மனுஷன் என்னமான ஒரு ஆல்ரவுண்டருங்க, ஒரு அண்டர் ரேட்டட் ஒரு ஆல்ரவுண்டர்னா. ஜடேஜாக்கு அடுத்து, இல்ல ஜடேஜாக்கு ஈக்குவலானு தெரியல, பட் ஜடேஜா எந்த அளவுக்கு நம்ம பேஸ் பண்ணி பேசுவோம் முன்னாடிலாம் அந்த அளவுக்கு அப்படி ஈக்குவலா கிளென் பிலிப்ஸ் இருக்காரு. பேட்டிங் வேணுமா பேட்டிங் இருக்கும், பவுலிங் வேணுமா பவுலிங் இருக்கும், விக்கெட் எடுப்பேன், ஃபீல்டிங் வேணுமா அதுவும் இருக்கு. மேட்சுக்கு மேட்ச் ஒரு ஸ்பெக்டாகுலர் கேட்ச் பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. கோலி டிஸ்மிஸல் நம்ம வந்து பார்த்தோம் அந்த கேட்ச். அந்த கேட்ச் அவர் எப்படா பிடிச்சாருன்னே தெரியல. அந்த பிடிச்சிட்டு ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு கொடுப்பாரு இவரு கோலி. அந்த ரியாக்ஷனுக்கு அனுஷ்கா சர்மா அங்க இருந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அதே ரியாக்ஷன் தான் இந்தியன் ஃபேன்ஸ் ஒரு ரியாக்ஷனா இருக்கும். பிலிப்ஸ் பா ஹேட்ஸ் ஆஃப். He is converting catches. எக்ஸாக்ட்லி. அந்த இடத்துல சான்ஸே இல்ல. அண்ட் பேட்டிங்லயுமே வந்து ஒரு குவிக் ஃபயர் மார்க்ஸ் எல்லாம் அந்த டெத்ல வந்து அடிக்கிறது, கன்சிஸ்டன்டா அடிக்கிறது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். அது கிளென் பிலிப்ஸ் ஹஸ் பீன் an amazing guy for நியூசிலாந்து. அண்ட் எனக்கு வந்து ஒரு த்ரெட்டான ஒரு பிளேயர்னு யாரை பாக்குறேன்னா கிளென் பிலிப்ஸ் பாக்குறேன். என்னதான் ரவீந்திரா வில்லியம்சன் சொன்னாலும் சாண்ட்னர், பிலிப்ஸ் 2 பேருமே வந்து ஒரு த்ரெட்டா பாக்குறேன் இந்தியாவுக்கு. நம்ம சொல்லியிருந்தோம்ல கைஸ், விராட் கோலி வந்து 217 ரன்ஸ் அடிச்சு லீடிங் ரன் ஸ்கோரர் ஃபார் சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 ஃபார் இந்தியன் டீம் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது பாத்தீங்களா, விராட் கோலி வந்து ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல எப்பெல்லாம் ஒரு டாப் ரன் ஸ்கோரரா இருந்திருக்காரோ அப்பெல்லாம் வந்து இந்தியா ஜெயிச்சதுல அந்த டோர்னமெண்ட் ஒரு சரித்திரம் இருக்கு.
நான் வந்து நெகட்டிவிட்டியை பரப்புறீங்கன்னு சொல்லாது, ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன் ஃபேக்டா நான் வந்து இது சொல்ல நினைச்சேன். நல்லா பாத்துக்கோங்க, மூஞ்சி பாத்துக்கோங்க. இதை நான் சொல்லல, ஹரீஷ் அவர் தான் சொல்லியிருக்காரு. ஃபுல்லா வன்மோ, ரோஹித் சர்மா ஃபேனா இருந்துகிட்டு கோலி மேல இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. சும்மா ஜஸ்ட் நான் ரோஹித் சர்மா இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட் இருந்தாலும் சொல்லியிருப்பேன், அவ்வளவுதாங்க. சொல்லு. 11 டாஸ் தோத்தாரு, 12 டசன் சொல்லு. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லா வீடியோல. நீ ஒரு முறையாச்சும் சொல்லிருக்கியா தோத்துட்டு இருக்காருங்க, டாஸ் பெட்டரா பண்ணலாம் சொல்லு. டாஸ் வந்து ஆமா, டாஸ் வந்து நமக்கு முக்கியமே இல்லைங்க. டாஸ் வந்து தோத்தாதான் நம்ம மேட்ச் ஜெயிக்கிறோம்னா அப்ப டாஸ் தோத்துதாங்க ஆகணும். ஐயோ, நம்ம வந்து மேட்சஸ் வந்து ஜெயிச்சிட்டு இருக்கோம், கரெக்டா ட்ராக் போயிட்டு இருக்கு. ரோஹித் சர்மா வந்து நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல போனா பிரெயின் லாராவோட ரெக்கார்ட் வந்து போட்டு தள்ளுவாரு. அதாவது ரொம்ப நாளா இல்ல, ஒரு நாள் தான். நம்ம சண்டே அன்னைக்கு டாஸ் தோத்துட்டாருன்னா ஈக்குவல் பண்ணிடுவார் பிரெயின் லாரா ரெக்கார்ட் ஃபார் மோஸ்ட் டாசஸ் கன்சிக்யூட்டிவ்லி லாஸ்ட் இன் ODI ஃபார்மேட் 12 டாசஸ் வந்துருமா. ஆனா ஐசிசி சொல்லுவாங்க, நமக்கு டாஸ் எல்லாம் முக்கியம் இல்லை, நமக்கு காசு தான் முக்கியம். முக்கியம், கப் இல்ல டப்பு தான் முக்கியம். அவ்வளவுதான். நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதாங்க இருக்கு. ஒரு விஷயத்த நாங்க வந்து மென்ஷன் பண்ண நினைச்சோம். இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியே வந்து ஃபுல்லா வந்து ஜெய்ஷா கண்ட்ரோல்டா போயிட்டு இருக்கு. ஒரு வந்து பிசிசிஐ கண்ட்ரோல்டா இந்தியா ஜெயிக்க வைக்கிறது, இந்தியா வந்து ஃபைனல்ஸ் ஆட வைக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு, எல்லாமே பிளான் பண்ணி ரிக்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்றதுக்கு காரணம் வந்து ஸ்பெக்டேட்டர்ஷிப், வியூவர்ஷிப் வந்து இந்தியாவுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால, அது அட்வர்டைஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும், மேட்சோட வியூவர்ஷிப்பா இருக்கட்டும், எல்லாமே ஜாஸ்தியா ஏற்றி கொடுத்து காசு ரெவன்யூ வந்து இந்த டைம்ல தேவைப்படுது, அதனால வந்து இந்தியா புஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதம் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதுதான் ரியாலிட்டியுமே. நீ பார்த்தா நமக்கே வந்து நீங்க இவ்வளவு பெரிய டோர்னமெண்ட்ல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? அந்த மாதிரி கண்ட்ரி வந்து ஜெயிக்க வைக்கிறது பண்றாங்களே, பாக்குறோமே, நம்ம தான் பாத்துட்டு தானே இருக்கோம். பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியுது. நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு பாக்குறப்போ வந்து எனக்கு மாதிரி எல்லாம் ஒரு ஃபார்மேட்டா போயிட்டு இருக்கு, இந்தியாவுக்கு சாதகமா போயிட்டு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல, நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இது தப்புனா, அது சொல்லல யாருமே. இப்போ வந்து பேஸ் பண்ணிட்டு இருக்கு தப்பு தான், ஓகேங்களா? ஆனா இது ஒரு ஃபார்மேட்டா இந்தியாவுக்கு வந்து எல்லாம் சாதகமா போயிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த ஸ்பெக்டேட்டர்ஷிப், வியூவர்ஷிப், இந்த காசு ரீசன்ஸ், டப்பு ரீசன்ஸ் இதெல்லாம் இருக்குமோ அப்படின்றது எங்க மைண்ட்ல இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன். நீ இந்த காசு வந்து ரீசனா இல்ல அப்படிலாம் இருக்குமான்னு நமக்கு தெரியல அப்படின்னா, ஏன் எல்லா ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்லயுமே இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஒரே குரூப்ல வர மாதிரி வைக்கிறாங்க? அந்த டிரான்ஸ்பரன்சி எங்க இருக்கு? குரூப்ஸ் வந்து இப்ப சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால் எல்லாம் பார்த்தோம்னா கண்ணு முன்னாடி எடுப்பாங்க, அந்த பால் அதுல இருந்து இதை எடுத்துட்டு படிப்பாங்க, எந்த டீமுக்கு கிடைச்சா அந்த டீம் ஆட போகுது, பிக்சர்ஸ் எல்லாம் அது முன்னாடியே பேசி வச்சுட்டு பால்ல போடுறாங்க. நிறைய ரூமர்ஸ் போனாலும் அட்லீஸ்ட் கண்ணு முன்னாடியே இது பண்றாங்கல்ல. ஏன் வந்து ஐசிசி எந்த குரூப் ஸ்டேஜஸ் பிக்சர்ஸ் ஆச்சு கண்ணு முன்னாடி எடுத்திருக்காங்களா? அவங்க சொல்லுவாங்க, புரியாத புரியுதாங்க. அந்த பிக்சர்ஸ் எப்படிதான் போடுறானுங்க, எந்த பேசிஸ்ல போறானுங்க ஒண்ணுமே தெரியாது. இந்த தடவை இந்தியாவுக்கு வந்து சாதகமான பிக்சர்ஸ் தானே அமைஞ்சது. ஒரே குரூப்ல வந்து இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நியூசிலாந்து வைக்கிறாங்க. இன்னொரு குரூப் வந்து குரூப் ஆஃப் டெத் இருக்கு அப்படின்றப்ப அதை யாரும் டிசைட் பண்றாங்க? ஐசிசி தானே. ஐசிசி அலாங் வித் ஹோஸ்ட் நேஷன் அப்படின்றப்போ அந்த விஷயம் எல்லாம் இருக்கு. ஆனா இதை தாண்டி இந்தியா வந்து ஒரு கிரேட் டீம் தான், இல்லன்னு சொல்ல. அப்கோர்ஸ் இது எல்லாமே வந்து இப்ப மேட்ச் பிக்ஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா மேட்ச் எல்லாம் பிக்ஸ் பண்றது இல்ல, சிச்சுவேஷனை கொஞ்சம் வந்து இந்தியா சாதகமா அமைச்சுக்கிறாங்க. அது வந்து இந்தியா வந்து கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றாங்க. பின் கண்டிஷன்ஸ் கொடுத்தாலுமே அந்த ஸ்பின்னை கரெக்டா ஆடணும் இல்ல, அது வந்து ஸ்பின் நல்லா போட்டு ஸ்பின் நல்லா ஆடுறதுனால தான் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. ஆக்சுவலி நாங்க வந்து ஒரு கம்ப்ளீட் வீடியோவே பண்ணலாம்னு வச்சிருக்கோம். இது வந்து வெயிட் பண்ணி பாருங்க, ஃபியூச்சர்ல வந்து ஒரு வீடியோவே வரும் இது கண்டிப்பா. ஜெய்ஷா சொல்லும் போது நீ நோட் பண்ணியான்னு தெரியல, ஹர்திக் பாண்டியா நேரா ஒரு 6 அடிச்சிருப்பாரு ஜம்பா ஓவர்ல. அப்ப பால் வந்து கரெக்டா ஜெய்ஷா பக்கத்துல விடும். ஜெய்ஷா அந்த பால் எடுத்து இப்படி தூக்கி போடுவார், சிரிச்சுக்கிட்டு எடுத்துட்டு கிளாப் பண்ணுவாரு. நிறைய பேர் அதுல கமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தோன்னா அந்த பிலிம், அந்த கேமியோ, ஸ்கிரிப்ட் ரைட்டர் கேமியோ அப்படின்னு நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், ஸ்டீவ் ஸ்மித் வந்து ரிட்டையர் ஆயிட்டார், நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. அதே மாதிரி ஸ்டீவ் ஸ்மித் மாதிரியே வந்து முஷ்ஃபிகுர் ரஹீம் ஆல்சோ அனௌன்ஸ் இஸ் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் ODI இன்டர்நேஷனல், ஃப்ரம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் நினைக்கிறேன். ஓவராலுமே இஸ் ரிட்டையர்டு. நல்ல ஒரு கெரியர். இந்தியான்னு வரப்பெல்லாம் நிறைய மேட்ச் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா சூப்பரா ஆடி இருக்காரு. ஆனா அந்த ஒரு மேட்சை மட்டும், அந்த ஒரு செலிப்ரேஷனை மட்டும் யாரும் மறக்க மாட்டாங்க. மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து செலிப்ரேட் எல்லாம் பண்ணாரு 2016 T20 வேர்ல்ட் கப் நடந்துச்சு. ஆனா இஸ் லெஜெண்டரி பிளேயர் ஃபார் பங்களாதேஷ், பிளேயர். ரொம்ப வருஷமா விளையாடிட்டு இருந்திருக்காரு. he is finally announced his retirement followed by ஸ்டீவன் ஸ்மித். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் மென்ஷன் பண்றோம். அதே மாதிரி ஜாஸ் பட்லருமே ஸ்டெப் டவுன் ஃப்ரம் கேப்டன்சி. என்னைக்கோ நடந்த மாதிரி இருக்கு, பட் 5 days 6 days தான் ஆச்சு. அதுவுமே சாம்பியன்ஸ் ட்ராஃபில வந்து புவர் செட் ஆஃப் ரிசல்ட்ஸ், அதுக்கு முன்னாடியுமே இந்தியா இங்கிலாந்து புவர் செட் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து ஹஸ் given away his captaincy. அது வந்து அதை பத்தி ஆக்சுவலி கேட்டாங்க பட்லர்கிட்ட. அவர் வந்து ரொம்பவே பாவமா இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லயுமே இந்த பிரெண்டன் மெக்கலம் இங்கிலாந்து நியூசிலாந்து கலாய்ச்சிட்டு இருந்தோம். உண்மையிலே ஸ்பீக்கிங் எனக்கு ஏதோ வந்து இங்கிலாந்தோட அப்ரோச் மேலதான் ஒரு பிரச்சனையா இருக்கே தவிர பட்லரோட கேப்டன்சில எனக்கு எதுவும் மிஸ்டேக் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அவங்க தோக்கிறதுக்கு காரணம் அந்த அப்ரோச் தான். as a captain, Butler has proven in the past and domestically வந்து he has done a great job for whatever team he has played. அவர் அந்த சிச்சுவேஷன்ல வந்து பாக்குறதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து இதுதான் வந்து பெஸ்ட் ஃபார் த டீமா இருக்கும், நான் ஸ்டெப் டவுன் பண்றதா வந்து இங்கிலாந்துக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கணும், ஐ அம் ரெடி டு ஸ்டெப் டவுன் அப்படின்ற மாதிரி ஒரு கிரிப்டிக்கா சொல்லியிருந்திருப்பாரு. லைக் பிரஷர் கொடுத்து லைக் அவர் ஸ்டெப் டவுன் பண்ண வச்ச மாதிரி இருந்துச்சு. கரெக்ட். அண்ட் இப்போ ரீசெண்டா வந்து பென் ஸ்டோக்ஸ் மைட் பிகம் தி நெக்ஸ்ட் ODI கேப்டன் அப்படின்னு வந்து பேசுறாங்க.
சாம்பியன்ஸ் டிராஃபில வந்து எல்லாரும் வந்து இந்த லாசஸ்க்கு அப்புறம் வந்து நிறைய வந்து பெரிய பெரிய டிசிஷன்ஸ் எடுத்துருக்காங்க. பெரிய பெரிய பிளேயர்ஸ் ரிட்டையர் ஆகிறதா இருக்கட்டும், கேப்டன்ஸ்ல இருந்து ஸ்டெப் அவுட் ஆகிறதா இருக்கட்டும். ஸோ பாப்போம் இன்னும் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து நடக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் நிறைய பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்படான்னு இருக்கானுங்க. எப்படான்னு இருக்காங்க, பாப்போம் என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு. மில்லர் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு நேத்தி, வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு இந்த டிராவல் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, எங்களுக்கு சாட்டர்டே மேட்ச் முடிச்சுட்டு சண்டே எங்களை வந்து துபாய் டிராவல் பண்ணி வச்சாங்க, திரும்ப அங்க ட்ரைனிங் முடிச்சு திரும்ப மண்டே நாங்கள் கிளம்பி வந்தோம், எங்களுக்கு இந்த டிராவலிங் ரொம்ப டயர்டா இருக்கு அப்படி இப்படின்ட்டு திரும்ப டிராவலிங் மேல வந்து பள்ளியை போட்டிருந்தாங்க. ருக்கோஜாரா சவால்கர்ன்ற மாதிரி நியூசிலாண்டும் அதே சிச்சுவேஷன் தான். நியூசிலாந்து வந்து இன்ஃபேக்ட் சண்டே வந்து இந்தியா அகைன்ஸ்டா மேட்சே ஆடிட்டு, இவங்களாச்சும் ட்ரைனிங் தான், அவங்க மேட்சே ஆடிட்டு அடுத்த நாள் வந்து இதே ஃபிளைட்ல சவுத் ஆப்பிரிக்கா எந்த ஃபிளைட்ல வந்தாங்களோ அதே ஃபிளைட் தான் நியூசிலாண்டும் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க பாகிஸ்தானுக்கு. இன்னொன்னு சொல்லி ஆகணும், 2009 சாம்பியன்ஸ் டிராஃபி எடுத்து பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா எங்கேயுமே போகாம 3 மேட்சுமே செஞ்சுரியில தான் ஆடினாங்க. அவங்க ஊர் செஞ்சுரியன், 3 மேட்சும் டிராவல் பண்ணாம அங்கே தான் ஆடி இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ முன்னாடி இது நடந்திருக்கு, இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ எல்லாமே ஒரு சும்மா இதனாலதான் தோத்தோம் அதனாலதான் தோத்தோம் ரீசன் சொல்லிட்டு இல்லாம நாங்க சரியா ஆடல, நாங்க தோத்துட்டோன்ற ஒரு ரீசனை வந்து சொன்னாங்க. பவுமா சொன்னாரு, அதுல சூப்பரா சொன்னாரு, நாங்க பெட்டரா ஆடி இருக்கலாம், பேட்டிங் பவுலிங்லயுமே நாங்க கொஞ்சம் எக்ஸிட் ரன்ஸை கன்சீட் பண்றோம் எக்ஸ்ட்ராவா, இதுல தான் நாங்க தோத்தது காரணம் அவர் சொல்றாரு. பாத்தீங்களா, ஆஸ் அ கேப்டனா அது வந்து நாங்க ஏத்துக்கிறோம், அவரே என்ன கஷ்டத்துல இருக்காரோ. சோ இந்த இந்தியா ஆஸ்திரேலியா தோக்கச்சாங்களா, இது வந்து ரிவெஞ்சா இல்லையா, இது வந்து ரிவெஞ்ச் தான்டா, இது என்னடா ரிவெஞ்ச் அப்படின்னு ரெண்டு பக்கம் பேசிட்டு இருக்காங்கல்ல. இன்னொரு பக்கம் வந்து சைலண்டா நீங்க என்னடா ரிவெஞ்சா இல்லன்னு பேசிட்டு இருக்கீங்க, நாங்க கொடுக்குறோம்டா உண்மையிலே ரிவெஞ்ச் அப்படின்ட்டு ஆஸ்திரேலியா லெஜெண்ட்ஸ் டீம் ஒரு பக்கம் இந்தியா லெஜெண்ட்ஸை போட்டு தம்சம் பண்ணி எடுத்தாங்க. அதாவது அந்த மேட்ச் வந்து எக்ஸாக்டா செமிஃபைனல்ஸ்க்கு அடுத்த நாள் நடந்துச்சு, வச்சு செஞ்சுட்டாங்க, போட்டு செதுக்கு எடுத்துட்டாங்க ஆஸ்திரேலியா லெஜெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 269 ஃபார் 1, ரிப்பீட் பண்ற ஸ்கோரை 269 ஃபார் 1. வாட்சனும் டங்கும் வந்து செஞ்சுரி, ரெண்டு பேருமே செஞ்சுரி. அந்த காலம் அது 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 அப்படின்ட்டு வாட்சன் வந்து அந்த காலத்துல எப்படி இருந்தாரோ அதே வாட்சன் செம்ம டி. அண்ட் இன்னொரு ஹைலைட்டான ஃபேக்ட் என்னன்னா, ஆஸ்திரேலியா வந்து 50 ஓவர்லயே 265 தான் அடிச்சாங்க, இவங்க 20 ஓவர் 269 அடிச்சு இது யாராவது வர கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்ற மாதிரி ஒரு ஒரு இன்னிங் செமையா இருந்துச்சு. ஆனா அதுலயுமே வந்து சேஸ் மாஸ்டர் இல்ல, இவர் லிட்டில் மாஸ்டர், அவரு வந்து சேஸ்ல எப்பா அவரு தம்பா அடிக்கிறாரு. இந்த காலம் அது 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 சச்சின் பேட்டிங் பார்த்துட்டு இருந்தோம், அவர் மட்டும் தான் டீம்ல ஆடிட்டு இருப்பாரு. இந்த காலமும் சச்சின் மட்டும் தான் பேட்டிங் ஆடி வச்சிருக்காரு, செமையா ஆடிந்தாரு. 33 பால்ஸோ 34 பால்ஸோ 64 அவர் மட்டும் தான் அடிச்சிருந்தாரு. பட் இந்தியா ரொம்ப ஒரு மோசமான டிஃபீட்னு சொல்லலாம். லெஜெண்ட்ஸ்னு பார்க்கும்போது நல்லா போயிட்டு இருக்கு அந்த சீரிஸ். ஸ்பெசிஃபிக்கா வந்து குமார் சங்கக்காராவோட கேப்டன்சி அண்ட் விக்கெட் கீப்பிங் பெரிய ஃபேன். என்னதான் வந்து தோனி ஃபேன் அப்படின்னு சொன்னாலும் குமார் சங்கக்காராவுமே as a கேப்டன் விக்கெட் கீப்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்துல இருந்தே எனக்கு 2011 வேர்ல்ட் கப் அவர் தோத்ததுமே ரொம்ப ஒரு மாதிரி இந்தியா ஜெயிச்சதுன்னு சந்தோஷமா இருந்தாலும் சங்கக்காராக்காக வந்து வேற அவங்க டோர்னமெண்ட் ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து வேண்டிட்டு இருந்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு பிரிப்பாடுறா அந்த வேர்ல்டு கப் தோத்துட்டு. ஆமா இப்பதான்டா கேன் வில்லியம்சனுக்கெல்லாம் நீங்க வந்து சிம்படி ஸ்டேட்டஸ் போடுறீங்க, எங்கால அப்பவே அந்த மாதிரின்ற மாதிரி. கேப்டனையும் தாண்டி as a பர்சனாவே அவர் வந்து செமையா வந்து அவர் இன்சைட்ஸா இருக்கட்டும், அவர் இப்போ ரீசெண்டா கமெண்ட்ரியில வந்து செமையா வந்து கலக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவரோட விக்கெட் கீப்பிங் எப்பா என்ன இல்லாம வயசெல்லாம் அவருக்கு ஆவே இல்லைன்ற மாதிரி டைவ் அடிச்சு எங்கேயோ போற பால். நேத்தி மேட்ச்ல கூட மச்சான் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகைன்ஸ்டா எக்கச்சக்க டைவ்ஸ், எல்லாமே வைடு 4 போக வேண்டிய பால்ஸ் எல்லாம் சூப்பரா வந்து அவர் கீப்பிங் பண்றாரு. உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் சங்கக்காரா. சோ ஓகே, டொமஸ்டிக் நியூஸ்க்குள்ள ஒரு டைவ் அடிச்சு விட்டுருவோமா? ரஞ்சி டிராஃபில என்ன நடந்துச்சுப்பா பரத்? ரஞ்சி டிராஃபி அது என்னைக்கோ நடந்த மாதிரி இருக்கு ஃபைனல்ஸ். ஆனா ஆக்சுவலி 5 நாள் மட்டும் தான் நடந்து முடிஞ்சு. நம்ம பார்த்திருந்தோம் கேரளா வர்சஸ் விதர்பா ஃபைனல்ஸ் அப்படின்ட்டு. விதர்பா as லிஃப்ட் த ட்ராஃபி ஒன்ஸ் அகெயின். அவங்க டொமஸ்டிக்லயுமே வந்து விஜயாசரி ட்ராஃபி அடிச்சாங்க, ரஞ்சி டிராஃபிலையும் அவங்க தான் சாம்பியன்ஸ். டிஃபீட்டட் கேரளா காம்ப்ரிஹென்சிவ்லினே சொல்லலாம். டேனிஷ் மலேவார் அப்படின்னு ஒரு யங்ஸ்டர், அவர் வந்து நம்ம நிறைய பேர் கருண் நாயர்னு வந்து கருண் நாயர் வந்து ஆக்சுவலி ஒரு ஓவர் ஷேடோ பண்றாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து குவார்டர் ஃபைனல்ஸ்லயும் சரி செமிஃபைனல்ஸ்லயும் சரி ஃபைனல்ஸ்லயுமே சரி இந்த டேனிஷ் மலேவார் அலாங் வித் கருண் நாயர் இந்த பார்ட்னர்ஷிப் தான் வந்து ரெஸ்கியூட் விதர்பா. 150 அடிச்சா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, செகண்ட் இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடினாரு மலேவார். அண்ட் ஒரு நல்ல ப்ராமிசிங் யங்ஸ்டரா இருக்காரு. அட்லீஸ்ட் வந்து ஒரு லாங்கர் ஃபார்மேட்ல நல்ல ஒரு பிளேயரா இருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் வந்து 1 சீசன் வண்டரா இல்ல வந்து 2 சீசன் தண்டரா அப்படின்ட்டு அடுத்த சீசன் நமக்கு தெரியும். ஸோ ரஞ்சி ட்ராஃபி ஒன்ஸ் அகெயின் விதர்பா ஹஸ் லிஃப்டட் தி ட்ராஃபி. ஸோ தே ஆர் தி சாம்பியன்ஸ் ஆஃப் ரஞ்சி ட்ராஃபி. அண்ட் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நாங்க வந்து ரஞ்சி ட்ராஃபின்னு போர் அடிக்க மாட்டோம். ஏன்னா அடுத்து வந்து ரஞ்சி ட்ராஃபிலாம் இல்ல, ஐபிஎல்லே வரப்போகுது. எஸ் நமக்கு தெரியும் மார்ச் 22 இருந்து ஐபிஎல் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். அதனால எந்த டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸுமே அடுத்து ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு இருக்காது. அதனால சையத் முஸ்தக் அலி, விஜய் ஹசாரே, ரஞ்சி ட்ராஃபி நாங்க உங்களை வந்து போர் அடிக்க மாட்டோம். We'll straightly go into IPL. IPL updates வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பிளேயர் பிரேடன் கார்ஸ், இங்கிலாந்து பிளேயர், இஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் IPL அப்படின்ட்டு அவருக்கு பதிலா வியான் மல்டர், சவுத் ஆப்பிரிக்கன் ஆல்ரவுண்டர், அவரை வந்து சன்ரைசர்ஸ் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்ட், அது எப்படி வந்து செட் ஆகிறாருன்றது பார்க்கணும். இந்த எண்ட்ல ஜேக்கப் பெத்தல், அவர் வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருந்தாரு, ஆடுவாரா மாட்டாரா. ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி ஆர்சிபி ஃபேன்ஸ்ல சிம்படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜேக்கப் பெத்தல்ரா இவர் தான்டா எங்க வண்டர் கிட்டா அப்படி அப்படின்ட்டு.
பட் எஸ் ஜேக்கப் பத்தல் இஸ் கோயிங் டு பிளே இன் திஸ் ஐபிஎல் இஸ் ஃபிட் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இசிபி. ஜேக்கப் பத்தல் விளையாட போறாரு. ஸோ பார்ப்போம். இவங்க கொடுத்த ஹைப் வந்து அஃப்கோர்ஸ் எனக்குமே ஜேக்கப் பத்தல் வந்து நான் டொமஸ்டிக்ல ஃபாலோ பண்றப்போ எனக்கு பிடிக்கும், செமையான பை தான். பட் எப்படி ஆட போறோம், இந்தியன் கண்டிஷன்ஸ் எப்படி ஆட போறான்றது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்கிறதுக்கு. ஐபிஎல்னு சொல்லும்போது நிறைய பிளேயர்ஸ் வந்து ஸ்டார்டட் அரைவிங் அட் ட்ரைனிங் கேம்ப்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வின் வந்து ஜாயின் சிஎஸ்கே, இதே நம்ம தோனியுமே பார்த்தோம், ருத்ராஜ் கேக்வாடும் ஜாயின் பண்ணிருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு டீமுக்குமே வந்து பிளேயர்ஸ் ஸ்டார்டட் கமிங். அடுத்த ஒரு 2 மாசம் வந்து இது மண்டே இல்லடா மட்டாண்டேன்ற மாதிரி பண்டிகை கொண்டாடுங்களே. நிறைய அப்டேட்ஸ் இருக்கு, அப்டேட்ஸோட வந்துகிட்டே இருப்போம் நாங்க வாரம், கவலைப்படாதீங்க. வந்து எதுவுமே இல்லைங்க, மென்ஸ் கிரிக்கெட்ல அவ்வளவுதான் முடிஞ்சு, எந்த லீக்ஸுமே நடக்கல. இதுதான் பெரும்பாலான லீக்ஸ், எல்லாம் சாம்பியன்ஸ் டிராஃபி போயிட்டு இருக்க, சின்ன சின்ன லீக்ஸ் எல்லாம் எதுவுமே நடக்கல. நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா WPL போயிடுவோமா? WPL வரத்து நடுவில் கொஞ்சம் பிரேக் விட்டுருந்தாங்க ஒரு 3-4 டேஸ். அவங்க லக்னோ டிராவல் பண்ணாங்க. லக்னோவில் 2 மேட்ச், இப்போதைக்கு 2 மேட்ச் தான் நடந்திருக்கு. 2 மேட்ச்மே அவங்க ஹோம் டீமான யூபி வாரியர்ஸ் வந்து மண்ண கவிட்டாங்க. நல்ல டீம், ஐ மீன் ஆன் பேப்பர் கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் நல்ல பர்ஃபார்மன்ஸ், சூப்பரா பீக் ஆயிட்டு இருந்தாங்க. பட் அவங்களோட ஹோம் வென்யூல ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறப்போ 2 மேட்ச் தோத்துட்டாங்க. ஸோ இப்போ யூபி வாரியர்ஸ் ஆர் டெக்னிக்கலி நாட் அவுட், பட் ப்ராக்டிகலி தேர் அவுட் ஆஃப் த இதுதான். ஸோ 4 டீம் இப்போ கண்டென்ஷன்ல இருக்காங்க. குஜராத் ஜெயன்ஸ் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு லீப், அவங்க வந்து நடுவில் யூபி வாரியர்ஸ் வந்து பயங்கரமா தோக்கடிச்சு இந்த 3rd பொசிஷன். மும்பை வந்து 2nd இருக்காங்க. டெல்லி அவங்க தான் தேர் குவாலிஃபைட் ஃபார் செமிஃபைனல்ஸ், தேர் குவாலிஃபைட் ஃபார் த ஃபைனல்ஸ்னே சொல்லலாம். டேரக்டா ஃபைனல்ஸ் அவங்க ஆடுவாங்க. ஆர்சிபி இன்னொரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு, ஜெயிப்பாங்களான்றது வந்து பார்க்கணும். டாஸ் வந்து ஒரு ஃபேக்டரா இப்போயுமே இருக்கு. அவுட் ஆஃப் த 16 மேட்சஸ் ஆல் த டீம்ஸ் ஹவ் சோசன் டு பவுல் ஃபர்ஸ்ட் இப்போ வரைக்கும். அண்ட் அதுலயுமே 14 டீம்ஸ் ஹவ் ஒன் த மேட்ச். ஸோ அந்த ஒரு ஒன் சைடட் அஃபேர் அது இருக்கு. டாஸ் யூ வின் த டாஸ் யூ வின் த மேட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. நம்ம 2 வீக்லி பீரியட் முன்னாடி சொல்லியிருந்தோம், பிசிசிஐ அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா ஐபிஎல்ல இது வந்து வராம இருந்தா சரி. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நியூசிலாந்து இஸ் டேக்கிங் ஆன் ஸ்ரீலங்கா உமன்ஸ் கிரிக்கெட்ல. அண்ட் அங்க வந்து ஸ்ரீலங்கா டிராவல் டு நியூசிலாந்து. அதனால சமாரி அத்தப்பட்டு வந்து WPL ஆடிட்டு இருந்த ஒரு அத்தப்பட்டு வந்து அவங்க மேட்ச் கிடைக்கல, பட் ஷி வாஸ் தேர் இந்த டீம் யூபி வாரியர்ஸ்க்கு இருந்தாங்க. அவங்க வந்து ஷி ஹேஸ் டு ரெப்ரசன்ட் ஸ்ரீலங்கா, ஷி ஹஸ் ஃப்ளான் டு நியூசிலாந்து. இது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா எவ்வளவு பேர் வந்து ஒரு பிரான்சைசி அதிகமா காசு கொடுக்குற டீம்ஸ், ஐபிஎல் பிரான்சைஸ், WPL பிரான்சைசி தான், அதை விட்டுட்டு நேஷனுக்கு போய் ஆடுவாங்கன்றது எனக்கு தெரியல. கோர்ஸ் முன்னாடி ஐபிஎல் நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பட் வந்து அதுக்கப்புறம் பிரைவேடைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஐபிஎல் இந்த மாதிரி பிரான்சைசி கிரிக்கெட் வந்து பிரைவேடைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில ஹேட்ஸ் ஆஃப் டு சமாரி அத்தப்பட்டு ஃபார் கீப்பிங் அவர் நேஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எனிதிங் எல்ஸ். ஆனா அவங்க ஜெயிச்சாங்களான்னா அது ஜெயிக்கல, அது வேற விஷயம். பட் அது வேற விஷயம், அதை விட்டுருங்க. ஆமா, பட் நியூசிலாந்து உமன் ஒன்ஸ் அகைன் மேடி கிரீன்றவங்க ஒரு ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காங்க. ஷி ஹஸ் ஸ்கோர்ட் செஞ்சுரி. அது மட்டும் இல்லாம ப்ரீ ஐலிங் அப்படின்றவங்க வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் குவிக் நியூசிலாந்து இப்போ ரீசெண்டா டெபியூ பண்ணிருக்காங்க. இன்கேஸ் நீங்க உமன்ஸ் கிரிக்கெட் ஃபாலோ பண்ற ஒருத்தரா இருக்கீங்க, தெரிஞ்சுக்கணும்னா வாட்ச் அவுட் ஃபார் தட் பர்சன், வாட்ச் அவுட் ஃபார் தட் பிளேயர். ப்ரை ஐலிங் செம்ம டேலண்ட், ஷி இஸ் கோயிங் டு பி தி ஃபியூச்சர் ஆஃப் நியூசிலாந்து பவுலிங் டிபார்ட்மெண்ட். செம்ம பேஸ், ஒரு ட்ரெண்ட் போல்ட் மாதிரி போடக்கூடிய ஒரு ஆக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பவுலர், ஒரு நல்ல ஸ்பீடு, சூப்பரா போடுறாங்க, நல்லா ஸ்விங்கும் ஆகுது. வாட்ச் அவுட் ஃபார் ஹர். ஸோ அவ்வளவுதான் உமன்ஸ் கிரிக்கெட் அப்டேட்ஸ். So hope you guys like this video. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு, கிரிக்கெட் ஸ்கிரீன் அனாலிசிஸ்லாம் ரெகுலரா பார்த்து ஃபாலோ பண்றதுக்கு, வீக்லிபீடியா எபிசோட் நீங்க வீக்லி கிரிக்கெட் எபிசோட் தெரிஞ்சுக்கணும், ஃப்ரைடே நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு விட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.